விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த போன வாரம் 24ஆம் ஒரு செய்தி, அப்புறம் 29ஆம் ஒரு செய்தி அடுத்தடுத்து வந்துச்சு. அதாவது மனநலம் பாதித்த வாலிபரை காப்பகத்தில் கொன்று புதைத்த 2 பேர் கைது அப்படின்னு வந்து 24ஆம் ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் பார்த்தோம்னா 29 அதில் பார்த்தோம்னா காப்பக பெண் டாக்டர் முகத்தில் எச்சி துப்பியதால் ஆத்திரம், மன வளர்ச்சி குன்றிய வாலிபர் கிரிக்கெட் பேட்டால் அடித்து கொலை, நிர்வாணப்படுத்தி மிளகாய் பொடி தூவி 2 நாட்கள் கொடூரம், கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம்னா அதில் ஒரு 11 பேர் கைது பண்ணதா செய்தி வந்துருந்துச்சு. சரி, அது ஏதோ மனநல காப்பகத்தில் ஒரு வாலிபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, அக்யூஸ்டு 11 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற அளவோடு இருந்தோம்னா அது ஒரு மர்டர் கேஸ் கடந்து போயிருப்போம். எத்தனை இது நடக்குது அப்படின்ற மாதிரி. இதில் 2 டைரக்ட் எஸ்ஐ வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு எஸ்ஐ நவநீத கிருஷ்ணன், அவர் வந்து அரெஸ்ட் ஆகி ரிமாண்டு போயிட்டார், இப்போ சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறாரு. இன்னொரு எஸ்ஐ மகாராஜன், அவர் வந்து இப்போ அவருக்கு வந்து 35 பிஎன்எஸ்எஸ் அதில் சம்மன் கொடுத்துருக்கு. அந்த பழைய 41 கேபிட்டல் ஏ சம்மன் கொடுத்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகிருக்கிறார். அப்படின்னால இது குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனுடைய பின்னணி என்னன்றதை பார்ப்போம். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சப்டிவிஷன் மகாலிங்கபுரம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட டி கோட்டம்பட்டி முல்லை நகரில் வந்து யுத்ரா அறக்கட்டளை மறுவாழ்வு மையம் அப்படின்னு ஒரு மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான மறுவாழ்வு மையம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ட்ரஸ்டி, அதனுடைய இந்த மையத்தினுடைய தலைவராக கவிதா டாக்டர் அப்படின்றாங்க. டாக்டர்னா அந்த சைக்காலஜிஸ்ட்டு அந்த மாதிரி. அவங்க ஒரு வயது 53, பொள்ளாச்சி ராம்நகரை சேர்ந்தவர்கள். கவிதா ஒய்ஃப் ஆஃப் லட்சுமணன், அவங்க வந்து அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 14-15 பேர் வரைக்கும் அந்த இதில் இருக்காங்க போல். இந்த மையத்தில் ஒரு பேஷண்ட்டு, ஒரு ஆளை போய் விட்டோம்னா ஒரு மாதம் 40,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஓரளவுக்கு எபோவ் மிடில் கிளாஸ் அவங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அந்த வகையில் இந்த மையத்தில் கடந்த 4/5/2025 வந்து அந்த மே மாதமே சேர்க்குறாரு. கோவை சோமனூர் கரவெளி மாதாப்பூர் அம்மன் நகரை சேர்ந்த ரவிக்குமார் அப்படின்றவர், அவருடைய மகன் வருண்காந்தி வயது 24. அந்த பையன் வந்து ஏதோ மன வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. இந்த நிலையில் அங்கே போனதுலேருந்து அந்த பையன் வருண்காந்தி கொஞ்சம் அதிகப்படியான சேட்டை. அப்போ கடந்த 11/5/2025 இரவு ஒரு 8 மணிக்கு மேலே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் இந்த பையன் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக ஏதோ சேட்டை செய்கிறான். என்னன்னா அவனுக்கு அந்த நினைவாற்றல்லாம் இருக்கும் போல். அதுக்கடுத்து 12/5/2025 அந்த பையனுக்கான பிறந்த நாள். அப்போ அவன் ஏதோ அந்த காப்பக நிர்வாகிகள் அவங்ககிட்டே சொல்கிறான், நாளைக்கு எங்கள் அப்பா வந்துடுவார் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கான், ஆட்டம் போடுறான், தாங்க முடியாத அளவுக்கு இருக்கான். அந்த நேரம் வந்து சும்மா இருடா அப்படின்னு சொல்லி அவங்க அதட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கவிதா, அந்த நிர்வாகி, அவங்களுடைய முகத்திலேயே எச்சியை துப்பிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விசாரணையில் கிடைக்கிற தகவல். அதன் பேரில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், ஆனால் அந்த பணியாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க, கிரிக்கெட் மட்டையில் தாக்குறாங்க. அதான் செய்வாங்க. ஆனால் அந்த மனநல காப்பகத்தில் இதான் செய்வாங்க, இல்லைன்னா சங்கிலியில் கட்டி போடுவாங்க. ஆனால் அந்த ஏர்வாடியிலே என்னமோ வந்து அப்படித்தான் ஒரு டைம் வந்து சங்கிலியில் கட்டி போட்டு அங்கே அந்த ஏர்வாடி தர்காவுக்குள்ள ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த பசங்க பாவம் எங்கேயும் வெளியே போக முடியாத அளவுக்கு கருகி செத்து போனாங்க, ஒரு 45 பேர் வரைக்கும். ஆனால் நான் சொல்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் நடக்கும். மன வளர்ச்சி குன்றியவர்களை நீங்கள் வீட்டிலே வந்து அந்த அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு உரிய கனிவான பேச்சும் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டும் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இதெல்லாம் எந்த அடிப்படையிலன்னு சொல்லி தெரியலை. இந்த அம்மா அந்த கவிதா இது வச்சு நடத்துகிறாங்களே, இதுக்கே வந்து அந்த ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றதுலாம் இவங்க வந்து பதிவு பண்ணுன டாக்டரா என்னன்றதெல்லாம் தெரியலை. சும்மா இது மாதிரி ஆகினாங்கன்னா ஏதோ ஒரு போர்டை போட்டுக்கிட்டு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அதில் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் கொண்டு போய் 40,000 50,000 சொல்லி பணத்தை கட்டி அந்த பையன் மேலே இருக்கக்கூடிய பாசம். இந்த இவர் போய் சேர்க்குறாரு இந்த ரவிக்குமார், அவர் வந்து அவ்வளோ பெரிய வசதியான ஆள்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுதே சேர்க்குறாரு. அவங்க உறவினர்கள் பின்னாடி பேட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த பையன் ஏதோ வந்து சௌரியாகிட்ட ஆள் பாருங்கள், நல்ல சூப்பர் ஸ்டைலாக இருக்கான் அந்த பையன். ஏன்னா அதனால் கொண்டு போய் அப்படியே தெளிவாக ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அப்படின்னையில்
அந்த 11ஆம் தேதி இரவு கடுமையான தாக்கப்பட்டதில் இவங்களுக்கு தெரியுமா ஒரு அடி எப்படி விழுகு, 24 வயசு பையன், சின்ன பையன், சரியாக சாப்பிடாதவன், அவனுக்கு விழுகக்கூடிய அடி எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லி தெரியுமா? அவன் இறந்து போயிடுறான். இறந்த உடனே இவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் கையும் இல்லை காலும் இல்லை, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி தெரியலை. அந்த நேரத்தில் அந்த மர்டர் கேஸில் மொத்தம் ஒரு 11 பேர் சேர்க்குறாங்க பின்னாடி. ஆனால் அன்னைக்கு 11/5/2025 இது யார் வெளியே தெரியாது. ஆனால் அதனை தொடர்ந்து பின்னாடி சேர்க்கும் பொழுது ஒரு 11 பேர் வரைக்கும் சேர்க்குறாங்க. இந்த கவிதானுடைய நிர்வாகி, அந்த கவிதானுடைய வீட்டுக்காரர் லட்சுமண, 2 பொம்பளை பிள்ளைங்க உட்பட அந்த குடும்பத்தோடய சேர்க்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து போய் எல்லாம் ரிமாண்ட் போயிட்டாங்கன்னு வைங்க. அந்த பையன் இறந்த உடனே இப்போ அவங்களா ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு எதுவும் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்றதெல்லாம் கொஞ்சம் விசாரிங்க. இல்லைன்னா எப்படி அவன் திடீர்னு அந்த பாடியை மறைக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு அதுக்கடுத்த த்ரில்லர் மழை ஒரு பக்கம் பேச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அதுக்கடுத்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வேனை வர வைக்கிறாங்க. அந்த வேனை வர வச்சு இவங்களுக்கு சொந்தமான இடம் வந்து வடக்கிப்பாளையம் காவல் நிலையம். அது வந்து பொள்ளாச்சி சர்க்கிளில் வரக்கூடியது தான். வடக்கிப்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட நடுப்புணியில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. யார்? இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான தென்னந்தோப்பு. அந்த தோப்புக்கு அந்த நைட்டில் கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் ஏதோ புளியை வெட்டி பாடியெல்லாம் வந்து இது பண்ணி அந்த எதுவும் பழைய பாணி, சினிமா பாணியே தான், ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து மறைச்சிடலாம் அப்படின்ட்டு அது மேலே சிவப்பு ரோஜாக்கள் பாணியில் ஏதோ ஒரு செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. இது அப்படியே முடிஞ்சிருச்சு, யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உள்ள அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த நைட்டு 11/5/2025 அதை அடிக்கும்போது அதை யார் வீடியோ எடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அது பின்னாடி ரிலீஸ் ஆகுது, அது சொல்கிறேன். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பையனுக்கு வந்து 12/5/2025 இந்த பையன் வருங்காந்தி பிறந்த நாள். அவங்க அப்பா கேட்குறாரு, யார்? ரவிக்குமார். அந்த நிர்வாகத்தை கூப்பிட்டு இன்றைக்கி அவனுக்கான ட்ரெஸ்ஸு, அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க, அதனால் அதை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க இப்போ தான் அவன் வந்து கொஞ்சம் சேட்டையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான், ட்ரீட்மெண்ட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு, அதனால் இப்போதைக்கு வராதிங்க, பாடி ஆக்கிட்டு எப்படி சொல்கிறான் பார்த்துக்குங்க, இப்போதைக்கு வர வேண்டாம், கொஞ்சம் சௌரியமாகட்டும், நாங்களே உங்களுக்கு சொல்கிறோம், அதுக்கு பிறகு வச்சுக்கலாம், அப்படியே தானே அவனுடைய பிறந்தநாள் ட்ரெஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு அவர் யதார்த்தமாக அந்த அப்பாவித்தனமான அந்த அவருடைய கேரக்டருக்கு அதை ஏற்றுக்கிறாரு, நம்புறாரு. அப்புறம் அதுக்கடுத்து அந்த நிர்வாகத்திலேருந்து ஒரு 4-5 நாள் கழித்து கூப்பிட்றாங்க. இந்த யார்? அவங்க அப்பாவை, வருண் ரவிக்குமாரை கூப்பிட்டு இங்கே உடனே இதுக்கு வாங்க அப்படின்னோடனே இங்கே போகிறாரு. போன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ நாங்கள் வந்து ஆலியார் டேமுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போனோம் பையன் எல்லாரையும். அப்போ வந்து உங்கள் பையன் ஏதோ ஐஸ்கிரீம் வாங்க போனவன் கேட்டேன், வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தேன், அதுக்குள்ளே எப்படியே மிஸ் ஆகிட்டேன். அதனால் ஆலியார் காவல் நிலையத்தில் ஆலியாரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னோடனே அப்பையும் கூட அந்த அப்பாவி தந்தை உண்மையாக்குன்னு நம்புகிறாரு. ஏன்னா சரி எப்படியோ கூட்டிகிட்டு போன இடத்துல ஆமாங்க அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அப்படின்ற நிலையில் அவர் அந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஆலியாருக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆலியார் வந்து வால்பாறை சப்டிவிஷன், ஆலியார் காவல் நிலையம், கிரை நம்பர் 79/2025 ஒரு மேன் மிஸ்ஸிங் ஒன்று போடுறாங்க. அங்கே போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கல விதி வலியது இல்லையா, விடுமா, இது எல்லாம் வந்து இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நிர்வாக தரப்பில் என்ன நினைப்பாங்க, அவனை 11ஆம் தேதி நைட்டே அடித்தாச்சு, அவனை கொண்டு போய் வடக்கிப்பாளையம் காவல் நிலைய சரகம் அந்த நடுப்புணி தோப்பில் போய் புதைச்சாச்சு, ஆலியார் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒரு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் கொடுத்தாச்சு, நீ எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 22/5/2025 இயற்கை வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவங்க மனுஷன் தாண்டி இயற்கை வேலை செய்யுதா. அப்போ தான் வந்து பொள்ளாச்சி சப்டிவிஷன் ஏஎஸ்பி அவங்க செல்வி சிருஷ்டி சிங் ஐபிஎஸ் அவங்களுக்கு ஒரு ரகசிய தகவல், இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அன்னைக்கு அடித்தாங்கல்ல இங்கே வச்சு, அதோடு சேர்ந்து போகுது, வாட்ஸ்அப்பில் போகுது. அப்போ உடனே அதை பார்க்குறாங்க. ரொம்ப கடுமையான தாக்குதல், ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறாங்க, சித்திரவதை. ஆலியாரில் இது தொடர்பாக ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் நடக்குது. பொள்ளாச்சி சப்டிவிஷனுக்கான ஏஎஸ்பி தானே அவங்களுக்கு, ஆனால் அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னோடனே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது. உடனடியாக ஏஎஸ்பி மேடம் என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை அடிக்கிற அந்த வீடியோ, அந்த ரகசிய தகவல் எல்லாம் கிடைச்ச உடனே அந்த பையனுடைய அப்பா ரவிக்குமார் அவரை வர சொல்கிறாங்க.
அவரை வர சொல்லி அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கடுமையான ஆயுதங்களில் தாக்கி வந்து சித்திரவதை பண்ணி அடைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 23/5/2025 17 மணிக்கு மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் 82/2025 அண்டர் செக்ஷன் 118(1) 127(2) BNS படி, அதாவது பழைய 324/342 IPC கடுமையான ஆயுதங்களால் அபாயகரமான ஆயுதங்களால் தாக்குதல், அந்த நபரை வந்து சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், அந்த செக்ஷனில் போட்டுட்டு அப்படியே தானே போலீஸ் டீம் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் இந்த நிர்வாகி, அந்த நிர்வாகியினுடைய ஃபேமிலியில் அந்த அவருடைய கணவர் லட்சுமணே, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் சாஜின்னு ஒரு ஆள், 5 பேர் மட்டும் இல்லை. அவன் எல்லாம் எஸ்கேப் ஆகிடுறாங்க ஏதோ ஒரு அரச புரசல் அந்த தகவல் தெரிந்த நிலையில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளாக விசாரிக்க இந்த தகவல் உண்மைன்னு சொல்லி தெரிய வருது. அன்னைக்கு நைட்டே அடித்து கொண்டு காலி பண்ணிட்டாங்க. இங்கே போய் அந்த வடக்கி பாலாங்க காவல் நிலையத்துக்கு உட்பட்ட நடுப்புணியில் புதைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சோன்னா அதுக்கு பிறகு ரெவன்யூக்கு தகவல் சொல்லி பாடியை எடுத்து அப்படியே ஆனால் அந்த கேஸு அந்த மகாலிங்கபுரம் காவல் நிலைய குற்ற எண் 82/2025 அது வந்து ஆல்ட்ராகுது. அது வந்து ஆல்டர்டு BNS 127(2) 61(2) அது வந்து பழைய 120B, அப்புறம் அந்த 103 இதெல்லாம் போட்டு அப்படியே மறு கேஸாக ஆல்டர் ஆகுது. கொலை வழக்கமாக ஆல்டர் ஆகி அன்னைக்கே வந்து அந்த 23 மற்றும் 24 அந்த 2 நாட்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டில் இருந்த ஆட்கள் ஒரு 6 பேர் வரைக்கும் அரெஸ்ட் ஆகிடுறாங்க. இவங்க ஒரு 5 பேர் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இது எங்கே போனாங்கன்றது தெரியல. அதில் இருந்து சம்மந்தப்பட்டவங்க 2 பேர் வந்து கேரளாக்காரங்க. இப்போ இதில் கூட்டிகிட்டு போனவன் ஒரு ஆள் சாஜி, அவன் ஒருத்தன் மிஸ் ஆகியிருக்கேன், அவனும் வந்து கேரளாக்கார நாயர். அதனால் வந்து கேரளாவுக்கு தப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் முடிவு பண்ணுது. 6 டீம், ஸ்பெஷல் டீம் அமைக்கப்படுது. இவர் கஸ்பா எஸ்ஐ, மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ நவநீத கிருஷ்ணன், அவர் தலைமையில் ஒரு டீமு கிடைத்த தகவலின் பேரில் வந்து திருவனந்தபுரம் போகிறாங்க. அந்த டீமில் தான் அவர் மேட்டுப்பாளையம் எஸ்ஐ மகாராஜன், அவரும் அந்த டீமோட சேர்ந்துருக்கிறாரு. இப்போ இதில் அந்த கேரளாவில் போய் அரெஸ்ட் பண்ண போய் அந்த டீம் செக்யூர் பண்ணாங்கல்ல, அந்த 5 பேர் அங்கே அரெஸ்ட்டு அங்கே இல்லை, அங்கே வந்து அரெஸ்ட் காமிப்பாங்கன்னு வைங்க. அங்கே போய் செக்யூர் பண்ணாங்கல்ல, செக்யூர் பண்ண டயத்துலேயே அந்த 27/5/2025 மதியம் 14:30 மணிக்கு அங்கே கேரளாவில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்போயே வந்து அந்த கவிதா கிட்ட இருந்த 18 பவுன் நகை, பணம் ரூபாய் 1,71,290, அப்புறம் சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள சோனி கேமரா, இதை வந்து உடனடியாக இந்த எஸ்ஐ நவநீத கிருஷ்ணன் அவர் கைப்பற்றிக்கிறார். அவர் சரி இருக்கக்கூடிய எடுத்தோடனே சர்ச் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. இது ஒன்றும் இந்த கிரைம் கேஸ் கிடையாது. இவர் ப்ராப்பர்ட்டி அது இது ஒன்று என்னமோ வச்சுட்டு போகிறாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துருந்துருக்கலாம். எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிறார். வாங்கினாரா, வாங்கி இங்கே கொண்டு வந்து பதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ரூமுக்கு கொண்டு போயிடுறாரு. அப்புறம் பின்னாடி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சோன்னே இவருடைய நண்பன்கிட்ட கொடுத்து அதை பதுக்கி வச்சிருப்பார். அதுக்கு பிறகு இந்த எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்கல்ல, அந்த கவிதானுடைய கணவர் 2 குழந்தைங்க சாஜி. இப்போ சாஜியுடைய அண்ணன் ஸ்டேனின்னு ஒரு ஆள், ஸ்டேனி வந்து அவர் கேரளா, அங்கே திருவனந்தபுரத்தில் இருந்தவர், அவர் மூலம் தான் அடைக்கலம் கொடுத்தவர். அவரும் சேர்ந்து வர்றார். அவருக்கு இந்த சம்பவத்துக்கு தொடர்பு இல்லை, பட் இருந்தாலும் இவர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்ற லெவலில் வர்றாரு. அப்புறம் அவர்கிட்டையும் டீலிங் பேசுகிறாங்க. யார்கிட்ட? ஸ்டேனிகிட்ட. எப்படின்னா, இந்த கவிதாட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா உடனடியாக ஸ்டேனி இதுக்கு ஜிபே ஆகுது. அந்த ஸ்டேனி இதுக்கு ஜிபே ஆகி ஸ்டேனி எடுத்து மறுபடியும் அதையும் நவநீத கிருஷ்ணன் கையில் கொடுக்குறாரு, அந்த 50,000 ரூபா பணத்தை. அது போக கவிதாட்ட இருந்து ஒரு செக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஸ்டேனி பேருக்கு போட்டு ஸ்டேனியை போய் மாற்றி அந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு வாங்க. ஆசைக்கு அளவே இல்லாமல் போயிட்டே இருக்கான் பாருங்க. ஆனால் இதுதான் இந்த இடத்துல தான் இதுதான் விதி வலியதுன்றேன். நீ போப்பா ஆடு அப்படின்னு சொல்லி உனக்கு விட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாம் அவனுக்கு அங்கே பிடிச்சோன்னு 18 பவுன் நகையும் கிடச்சிருச்சு, பணம் 1,71,000 கிடச்சிருச்சு, 50,000 கேட்டோன்னா அதுவும் கிடைக்குது. இதுக்கு எல்லாம் என்ன கண்டிஷன்னா, இந்த அம்மாவோட செக்யூர் ஆனாங்கல்ல கவிதாவோட அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க,
2 பொம்பளை பிள்ளைய, சுருதி வயது 23, ஸ்ரேயா வயது 20. 2 சின்ன பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த 2 பிள்ளைகளையும் இந்த வழக்கில் எங்கனையும் சம்மந்தப்படுத்திடாதீங்க அப்படின்றது அவங்களுடைய கண்டிஷன். இருந்தாலும் போட்டும்னு கொடுக்குறாங்க. அதையும் சேர்த்து தான் ரிமாண்ட் பண்ணாங்க. அதையும் சேர்த்து கோயம்புத்தூருக்கு அனுப்பிடுவாங்க. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இவன் கூடயே இருக்கான். யார்? இந்த சாஜியினுடைய அண்ணன் ஸ்டேனி கூட வந்திருக்காருல்ல, கேரளாவில் இருந்து. அவர் கூடயே இருக்கிறாரு. அவர் தான் இந்த டீலிங் பேசுகிறாரு. அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் விட்டுருங்க, நீங்கள் வழக்கில் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க சொல்லி சரின்னு சொல்லி அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் வாங்கினாப்புல பார்த்தீங்களா, அந்த செக் கலெக்ஷனுக்கு போயில பேங்கே ரெஃப்யூஸ் பண்ணுது. அதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு சஸ்பெக்ட் வருது, பேங்கே ரெஃப்யூஸ் பண்ணிடுது. சரின்னு சொல்லி அவர் விடுறாங்க. இதுக்கு இடையில எஸ்பியா இல்லைன்னா ஏஎஸ்பி மேடமா அங்கே செக்யூர் ஆனால் எல்லாத்தையுமே ரிமாண்ட் பண்ணிங்க. இவ்வளோ கொடூரமான கொலை, ஒரு 24 வயசு பையனை அடிச்சே கொண்டிருக்காங்க. சினிமா பாணியில் அங்கே கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய கொடூரம் இருக்குது. அதனால் டோட்டலாக ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரி சொன்னாங்கன்னா அப்புறம் இவர் எஸ்ஐ கழட்டி விட முடியுமா? அதெல்லாம் பண்ணிடுறாரு. பண்ணி அவங்க வந்து 28/5/2025 18:30 மணிக்கு பொள்ளாச்சி JM2 கோர்ட்டில் அந்த 5 பேரையும் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பிக்கணும்ல. இத்தனையும் அந்த கேரளாவிலேருந்து கூடயே இருந்து வந்து அந்த ஸ்டேனி பார்த்துக்கிட்டு இருந்தார் பாருங்க, அப்படியே நொந்து இதாகிட்டார் பாவம். என்னடா இது பொம்பளை பிள்ளைகளை விடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இம்புட்டு காசை வாங்கிட்டாங்க, அங்கேருந்து நகையை வாங்கிட்டாங்க. அந்த அம்மா நகையை கேட்கல, பணத்தை கேட்கல, இந்த கேமராவை கேட்கல, ஒரு 50,000 போட்டு விட்டுச்சு அதை கேட்கல, எதையும் கேட்கல, பிள்ளைகளை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவனுடைய ஒரே கோரிக்கை. அதுவும் வந்து போனோன்னே இந்த ஸ்டேனியை கூட இருந்த ஆளே ரொம்ப நொந்து போனார். அவர் அதுக்கடுத்து நேராக போய் எஸ்பியை பார்க்குறாரு. இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் உண்மை ரைட்டு, இந்த 2 பேர் எஸ்ஐ இங்கே வந்தோம்னா இந்த டோட்டல் ஹிஸ்ட்ரியை பூரா நடந்தது பூரான்னு சொல்கிறாரு. உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் ஏஎஸ்பி மேடம் விசாரிக்கிறாங்க. ஏப்பா இப்படி ஒரு தகவல் வருதேப்பா, அங்கேயே ஏதோ வந்து அவங்கள திருவனந்தபுரத்தில் நீங்கள் செக்யூர் பண்ணும்போது இவ்வளவு சீசர் பண்ணதாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேட்குறாங்க. அப்போயாச்சும் இந்த ஆள் ஒத்துருந்துருக்கணும். ஆனால் மேடம் நான் சொல்லுவோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அது சொல்லுவோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரிமாண்டுக்கு போனது பிறகு மேடத்திட்ட சொல்லுவோம்னு சொல்லி நினச்சேன் இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கான். இல்லவே இல்லைன்ட்டான். அப்புறம் அதுக்கு பிறகு தான் விசாரணையில் யார்கிட்ட போயிருக்கு என்ன இருக்குன்னு இப்போ போலீஸ் தான் கண்டுபிடிக்க முடியாதா. 2021 பேட்ச் யார் இந்த பையன் நவநீத கிருஷ்ணன் 2021 பேட்ச் போன மாதம் 7/4/2025 திருமணம். அது எவ்வளவோ வாழ வேண்டியது, எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது, எவ்வளோ பார்க்க வேண்டியது. 2018 ஃபயர் சர்வீஸில் இருந்தால் அப்போ எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்க. 2018 ஃபயர் சர்வீஸில் ஃபயர்மேனாக இருந்தால் கஷ்டப்பட்டு உன்னுடைய டிகிரியை வச்சு ஏதோ 29 வயது தான் ஆகுது. இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தான் ப்ரொபேஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனாக இருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன வேலைன்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதனால் இது சொல்லணும் போல இருந்துச்சு, பெரிய ட்ராஜடி. ஆனால் அந்த க்ரைமு, த்ரில்லரு, இன்வெஸ்டிகேட்டிவ், அப்புறம் இந்த ட்ராஜடி இத்தனையும் கலந்துருக்கிறதுனால இது கொஞ்சம் சொல்லணும் போல இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதே இதிலேயே யார் இந்த மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் 82 அந்த மர்டர் கேஸு. ஆனால் அப்படியே 2 கிரைம் நம்பர் தள்ளி 85/2025 அண்டர் செக்ஷன் 308(2) அண்டு 351(2) BNS படி இப்போ இந்த ஆள் 30/5/2025 20:50 மணிக்கு JM2 கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சேலம் சென்ட்ரல் பிரிசனுக்கு போயிட்டாரு. ஏன் சேலம் சென்ட்ரல் பிரிசனுக்கு போயிட்டாரு? இவன் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 11 பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்கல்ல, எப்படி இருக்க முடியும்? கும்ம மாட்டாங்களா? நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வாரேன்னு போயிட்டே இங்கே. ஆனால் அவங்க செஞ்சதை காட்டிலும் கொடூரம்ல, அந்த கொலைக்கும் உடந்தையாக தானே இருந்திருக்க. அப்போனா என்ன சொல்கிற? அந்த ஆட்களை வெளியே விடுறது, அதனால் என்னென்ன போடணுமோ போடுங்க. ஆனால் இது வந்து சும்மா கிரிமினல் இன்டிமிடேஷனு, அந்த 387 பழைய IPC, அது வந்து அந்த எக்ஸார்ஷனு, அச்சுறுத்தி பொருள் பறித்தல், அதெல்லாம் பத்தாது. மேட்டுப்பாளையம் SI. ஆனால் அவருடைய பங்கு என்ன வருதுன்னா, ஒரு லிக்விட் கேஸ், ஹாட் கேஸ் ஒரு 50,000 ரூபா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காப்புல. அதனால் அந்த வால்பாறை எஸ்ஐக்கு 50,000 ரூபா கொடுத்தா அவன் ஒரு டைரக்ட் எஸ்ஐ 2016 பேட்ச்சு. ஆனால் அந்த பக்கம் தான் தூத்துக்குடி டவுன் தான். இந்த பையனுக்கு தென்காசி, யார் நவநீத கிருஷ்ணனுக்கு.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் நினைக்கிறேன். ஆனால் அதை வச்சு ஒரு 50,000 ரூபா நீ வந்து ஹார்ட் கேஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாமா? இவ்வளோ பெரிய கேஸில் எஸ்பி நேரடியாக தலையிடுறாரு. 6 டீமு ஸ்பெஷல் டீமு விசாரணை, ரொம்ப அஃபென்ஸு, ரொம்ப சீரியஸான அஃபென்ஸு. இதெல்லாம் வந்து இது பக்காவாக லாண்ட் ஆர்டர் கேஸு, மர்டர் கேஸு. நீ அந்த அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ அந்த குடும்பத்தோடு அனுப்பிச்சி விட்டேன்னா எவ்வளோ வெஞ்சன்ஸ் வரும்? எப்படி இதை பண்ண முடியும்? என்ன அந்த உனக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அதனால சொல்றது, இந்த வழக்கு இந்த எஸ்ஐ வந்து கொஞ்சம் தீவிரமான செக்ஷன் போடுங்க. கூடுதலாக என்னன்னு சொல்லி ஏஎஸ்பி மேடத்துக்கே நம்ம கேட்டுக்கிறது, உங்களது கேரியருக்கு இது இப்போ தானே நீங்கள் ஏஎஸ்பியாக தானே இருக்கீங்க, அந்த கட்டத்திலேயே வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தீங்க, உங்களது குட் சர்வீஸ் என்ட்ரி ஆகும். ஆனால் நல்ல சிறப்பான நடவடிக்கை அப்படின்ற மாதிரியான என்ட்ரி ஆகும். அதனால் இன்னும் சீரியஸாக இதை வியூ பண்ணணும். அதனால் அந்த அடிப்படையில் கேட்டுக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் போல இருந்துச்சுப்பா. யார் நம்ம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் வர இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்கங்கப்பா, எதை போட்டோம்னாலும் சும்மா டிஎன்யூஎஸ் அறிவியா அது வைப்பாங்க. எஸ்ஐக்கு தானே தேடுறீங்க. டைரக்ட் எஸ்ஐ வந்த உடனேயே அந்த மிதப்பில் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு எல்லாம் இன்னைக்கு லெவலுக்கு உள்ள சம்பளம் வேலை இதை மட்டும்தான் கவனிக்கணும். ஆனால் அதை தாண்டி இப்படிலாம் யோசிச்சிங்கன்னு வைங்க, இந்த பேட்ச் வரையிலேயே நம்ம சொன்னோம் ரொம்ப நிறைய மால் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லி, அது மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்கிறோம். அதனால் அந்த டைரக்ட் எஸ்ஐஸை தெரிஞ்சுக்குங்க, வேலை பார்க்கக்கூடிய எஸ்ஐஸை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரியான கேஸ்லாம் சென்சிட்டிவான கேஸு நேரடியாக எஸ்பி தலையிடுறாரு, எப்படி விசாரிக்காமல் இருப்பாங்க? அவர் நேரடியாக மேற்பார்வைன்றதால நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திக்கிறேன். வணக்கம்.